ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 19வது நாள் கவுன்சிலிங் முடிவில் என்ன நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி டேட் 24/12/2018 இருக்கிறதுல இன்றைக்கி மிக 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 குறைவாக வந்து வேகன்சி ஃபில் ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு ரைட் சைடு. ஸோ ரெட் பாக்ஸ் ப்ளூ பாக்ஸில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த 0 கேட்டகரி எல்லாமே நான் இங்கே போட்டுட்டேன். ஸோ பிசி ஜென்ரல் 0 ஆயிடுச்சு, ஜென்ரல் 10 உமன் 0 ஆயிடுச்சு, பிசி உமன் 0 ஆயிடுச்சு, எம்பிசி ஜென்ரல் 0 ஆயிடுச்சு, எம்பிசி உமன் 0 ஆயிடுச்சு. ஜென்ரல் 10 ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற 183 வேகன்சியை வந்து அவங்க டு பி ஃபில்ட் இன் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லா கேண்டிடேட்டும் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது செகண்ட் ஃபேஸ் எப்போ வரும் அப்படின்னு தான். இது வந்து டிஎன்பிசி தரப்புலேருந்து தான் அப்டேட் கொடுக்கணும். அப்டேட் சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது பிசிஎம் ஜென்ரலில் யாருமே இன்றைக்கி வந்து எடுக்கலைங்க. பிசிஎம் உமனில் யாருமே இன்றைக்கி வந்து எடுக்கலை. ஸோ பிசிஎம் கேண்டிடேட்ஸ் கவலைப்படாதீங்க, இதே மாதிரி போகணும்னு வேண்டிக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய டேட் தள்ளி இருந்ததுன்னா கூட இதே மாதிரி போகணும்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கான வேகன்சி அப்படி தான் இருக்குது. யாருமே வரல, மிகப்பெரிய விஷயம். ரொம்ப கம்மியாகவும் இருக்குது, பட் அதே சமயத்தில் இன்றைக்கி யாருமே வரல. ஒரு சந்தோஷமான விஷயம் தான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 35 பேர் இன்றைக்கி வந்து எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் 93 இருக்குது ஜென்ரலில். உமனில் 13 பேர் வந்திருக்காங்க, பேலன்ஸ் 105 இருக்குது. அப்புறம் எஸ்டி ஜென்ரலில் 77 யாருமே வரல. எஸ்டி உமனில் 2 இருக்குது, யாருமே இன்றைக்கி வரல. எஸ்சிஏ ஜென்ரலில் 3 பேர் எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 37 இருக்குது. எஸ்சிஏ உமனில் 24 அப்படியே இருக்குது, யாரும் இன்றைக்கி வரல. ஸோ பிசிஎம் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிசிஎம் கிடைக்குமான்ட்டு. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாலுமே லக்கின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி பொறுத்த வரையில் ஒரு கேண்டிடேட் கூட உங்கள் கம்யூனிட்டியிலேருந்து வந்து எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ இதே ரேஞ்ச் அப்படியே போச்சு அப்படின்னா, அதாவது ஒரு நாளைக்கு 1, ஒரு நாளைக்கு 2, ஒரு நாளைக்கு 3 அப்படின்னு போச்சு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 கூட வரல உங்களுக்கு பிசிஎம் கம்யூனிட்டியில். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் நான் சொல்கிறது இப்படியே போச்சு அப்படின்னா டேட் தள்ளி இருக்கிற கேண்டிடேட்ஸுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பட் ஆனால் அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நான் குரூப் 2 நிறைய பேர் பார்த்துருக்கேன். குரூப் 2 அப்படி தாங்க. பிசிஎம்லாம் வந்து கொஞ்சம் ரேராக தாங்க ஃபில் ஆச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது பிசிஎம் பக்கத்தில் பிசின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், பிசி கம்யூனிட்டியில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 300 பேர் வராங்கன்னா அதில் மோஸ்ட்லி பிசி கேண்டிடேட் நிறையவே இருப்பாங்க. ஸோ அதில் இப்போ நிறைய பேர் பிசி கேண்டிடேட்டில் வந்திருந்தால் கூட அவங்களுக்கு வேகன்சி கிடையாது, வேகன்சி 0. ஸோ நிறைய பேருக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கும், டிஎன்பிசி ஆஃபீஸுக்கு வராதிங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவங்களால எடுக்க முடியல. ஸோ பிசிஎம் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் கம்மியான ரிசர்வேஷன் தான் இருக்குது, பட் இருந்தாலும் ரொம்ப ரேராகவே தான் வந்து ஃபில் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? அந்த விதத்தில் 70 + 33 ஜென்ரல் 70 உமன் 33 யாருமே இன்றைக்கி வந்து எடுக்கல. ஸோ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். அண்ட் எஸ்சி ஃபில் ஆகிட்டு வருதுங்க. எஸ்சி பார்த்தீங்கன்னா 35, இப்போ இதே 35 30 30ன்னு எஸ்சியில் ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ பரவாயில்ல, எஸ்சியில் ஓரளவுக்கு 93 இருக்குது. அண்ட் எஸ்சி உமனில் 13 பேர் 105 இருக்குது, பரவாயில்லைங்க, பெரிய விஷயம் தான். நெக்ஸ்ட்டு எஸ்சிஏல ரொம்ப இந்த சிங்கிள் டிஜிட்டாக தான் ஃபில் ஆகிட்டு வருது, 37 ரிமைனிங் இருக்குது. எஸ்டி உமனில் அந்த 2 வேகன்சிஸ் அப்படி தாங்க இருக்குது, இன்னும் அந்த கேண்டிடேட் வரல. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்க்ரீன் இப்போ பாருங்கள், ஓவராலாக ஜென்ரலில் மட்டும் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போது இதில் யார் இன்னும் பயந்துகிட்டு இருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிசிஎம் கேண்டிடேட் உண்மையாலுமே ரொம்ப பயந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா பிசிஎம்மில் இப்போ ஒரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு இப்போ என்ன பயம் அப்படின்னா, இருக்கிறதே ரொம்ப கம்மியாக தானே இருக்குது, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்ற பயம் இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க, இதே ரேஞ்சு போகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. லக், சப்போஸ் உங்கள் பக்கம் லக் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் மோரோவர் இந்த ரைட் சைட் பாக்ஸில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் பிசி ஜென்ரல் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தான் நீங்கள் மார்க் எடுத்திருந்தாலும் ரிசர்வேஷன் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் இல்லை. அண்ட் காம்படிஷன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்றது தெரியுது, அது அப்டேட்ஸ் வரும்பொழுது தெரியப்படுத்துகிறேன். அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு தயவுசெய்து இப்போத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, இதை விட்டுடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் இந்த அளவுக்கு மார்க் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அதுவே நீங்கள் ஒரு 75% கிட்ட கிராஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இதே அட்டம்ப்ட்டை மறுபடியும் போடுங்க, நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஃபேஸ் அப்டேட்டை பற்றி டிஎன்பிசி தரப்புலேருந்து வந்து எதுவுமே சொல்லலை. நானும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், எந்த அப்டேட்டும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஏதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசி உமன் பிஎஸ்டிஎம், எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் 10 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் 10 உமன் பிஎஸ்டிஎம் எல்லாமே 0 ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்பொழுது பிசிஎம் ஜென்ரல், அகெயின் மறுபடியும் சொல்கிறேன், பிசிஎம் கேண்டிடேட்ஸ் இன்றைக்கி நீங்கள் லக்கி தான் சொல்லணும். ஏன்னா பிசிஎம்மில்
நார்மல் ஜென்ரல் கேண்டிடேட்ஸில் யாருமே இன்றைக்கி வரல. அதுக்கப்புறம் இப்போ பிஎஸ்டிஎம்மில் பார்க்கும்போது பிசிஎம் ஜென்ரலில் ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும் தான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் 35 இருக்குது. என்ன இது 35 தான் இருக்குது லக்கின்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் நினச்சி பாருங்கள், இருக்கிற இந்த கம்மி வேகன்சியில் இத்தனை பேர் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 300 ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய கவுண்ட்டில் உங்களுடைய கேட்டகரியில் சேர்ந்த ஆட்கள் யாருமே வராதும்பொழுது 1 or 2 வரும்பொழுது அது பின்னாடி டேட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. அண்ட் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் அது நாளாக. ஸோ பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 35 ரிமைனிங் இருக்குது. பிசிஎம் உமனில் 9 ரிமைனிங் இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் 2 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, 24 ரிமைனிங் இருக்குது. எஸ்சி உமனில் 4 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, 36 ரிமைனிங் இருக்குது. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல யாருமே வரல, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல யாருமே வரல, அண்ட் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல ஒருத்தர் வந்திருக்காங்க, 30 பேலன்ஸ் இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம்மே பாருங்களேன், இன்றைக்கி மொத்தமாகவே 8 பேர் தான் இன்றைக்கி வந்து ஓவராலாக வந்திருக்காங்க. ஸோ ஏன் இந்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் இருக்கிற முக்கால்வாசி பேர் பிசி கேண்டிடேட்டாக தான் இருப்பாங்க, எம்பிசி கேண்டிடேட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இதை நம்ம என்ன தான் பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அண்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க, மறுபடியும் ஹார்ட் ஒர்க் போடுங்க, வேறு வழியே கிடையாது. இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அண்ட் செகண்ட் ஃபேஸ் மேபி டிஎன்பிசி சீக்கிரமாக வச்சிடணும், இந்த ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே டக்குன்னு வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு ப்ரேயர் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ டிஎன்பிசி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதையும் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு மிகப்பெரிய டவுட் என்னன்னா, குரூப் 2ஏக்கு வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் இன்னும் அவங்க கண்டக்ட் பண்ணவே இல்லை. அது என்ன ரீசன் தெரியல. மேபி செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணல அப்படின்னா அதை நெக்ஸ்ட்டு இப்போ சப்போஸ் இந்த இதுக்கு வந்ததுன்னு வச்சுக்கிங்களா, புதுசாக நோட்டிஃபிகேஷன் அதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ குரூப் 4க்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, டக்குன்னு வச்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும், ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் கூட நீங்கள் லக்கி தான் அப்படின்னு சொல்லணுங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி யாருமே வரலை. இந்த 19வது நாள் கவுன்சிலிங் முடிவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேண்டிடேட் தான். யாருன்னா எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோ. ஓகேங்களா? ஸோ எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒரே ஒரு கேண்டிடேட் இன்றைக்கி வந்து எடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 13 வேகன்சிஸ் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரியில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லான வேகன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் 10 உமன் ஆர்த்தோ ஒரு வேகன்சி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன், அதுவும் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இப்போது டெஸ்டிடியூட் வீடியோ இதுக்கு மேலே நாம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியை பற்றி தான் பேசி ஆகணும். அப்படி தான் வந்து வரும் இது வரக்கூடிய நாட்களில். ஏன்னா ரிமைனிங் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் பிசிஎம், இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேச போகிறது, இதுக்கப்புறம் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேட்டகரியை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் டெஸ்டிடியூட் வீடியோ கேண்டிடேட் ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வேகன்சி இருக்குமான்னு. நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்மலாக அதர் கேண்டிடேட்ஸ் வரவங்களுக்கும் நான் ஆக்சுவலாக குரூப் 2A கவுன்சிலிங் நான் கம்ப்ளீட்டாக A to Z ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக யாருமே வரலைங்க. குரூப் 2A எல்லாருமே லாஸ்ட்டில் தான் வந்தாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி இந்த சென்ஸ் நான் எல்லாருமே தான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே வர ஆரம்பித்தாலும் எண்ணிக்கை மிகவும் குறைவு. இப்போ குரூப் 2A ஒரு 10-20 நாள் தாண்டி தான் வந்து 20 நாள் தாண்டி தான் வர ஆரம்பித்தாங்க. ரொம்ப நாள் தாண்டி தான் வர ஆரம்பித்தாங்க. பட் குரூப் 4ல் இனிஷியலாகவே கவுண்ட் வந்தாலும் யாரோ ஒருத்தர் 2 பேர் 3 பேர் அப்படி தான் வர ஆரம்பித்தாங்க ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும். இப்போ கூட பாருங்களேன், இன்றைக்கி ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ ஆமாம், ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும் தான் வந்திருக்காங்க, க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க. ஸோ யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டெஸ்டிடியூட் வீடியோவை பற்றி சொல்கிறேன். ஸோ டெஸ்டிடியூட் வீடியோ வந்து இப்போ எல்லாருமே வந்து டெஸ்டிடியூட் வீடியோவாக இருக்க மாட்டாங்கங்க கேட்டகரியில். இப்போ நீங்கள் ஒரு பிசி முஸ்லீம், பிசிஎம் இந்த கேட்டகரியாக எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி ஒரு 300 பேர் வராங்கன்னா, பிசி முஸ்லீமில் இன்றைக்கி எத்தனை பேர் வந்தாங்க? ஜென்ரல்லையும் ஆள் வரல, உமன்லேயும் ஆள் வரல, உமன் பிஎஸ்டிஎம்லாம் ஆள் வரல, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு கேண்டிடேட் தான் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு பிசிஎம்லேயே 300 அவுட் ஆஃப் 300ல் இவ்வளோ தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் டெஸ்டிடியூட் வீடியோ கேட்டகரியில் பார்த்துக்கோங்க, ரொம்ப 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 ரேராக தான் வருவாங்க. சப்போஸ் இப்போ கேண்டிடேட்டே வரல அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கொடுத்துருக்கிற வேகன்சியை வச்சு என்னடா இது கம்மியாக இருக்குது நமக்கு கிடைக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட் நாளில் கிடைச்சா கூட கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா உங்கள் வேகன்சி அப்படியே தான் இருக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வேறு இது எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டுகிட்டு இருந்தாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆக்சுவலாக இன்னுமே நீங்கள் லக்கிங்க, இன்னுமே யாருமே வரல. எக்ஸ் சர்வீஸ் மேனை பாருங்கள், நான் இந்த பாக்ஸில் நான் ஆட் பண்ணவே இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியை. ஓகேங்களா? நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். லாஸ்ட் நாள் வரப்போகுது, எண்டாக போகுது அப்படின்ற கவலையே நீங்கள் பட வேண்டாம். எண்டானாலும் சரி, உங்களுக்கான ரிசர்வேஷன், உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற வேக்கன்சி அப்படியே தான் இருக்கும். அதை யாரும் கையே வைக்க முடியாது. புரியுதுங்களா? அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்கிறது தான், சார் டேட்டு போயிட்டே இருக்குது சார், வேறு யாருன்னா வந்து எடுத்துகிட்டு அப்படிலாம் முடியாது. வேறு யாருமே வந்து எடுக்க முடியாது. உங்களுக்கான வேக்கன்சிஸ், உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட வேக்கன்சிஸ் அப்படியே தான் இருக்கும்.
கடைசி நாள் கடைசி மினிட்டில் நீங்கள் போனால் கூட சரி தான், உங்களுக்கான வேக்கன்சி அங்கேயே தான் இருக்கும், நீங்கள் லாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி கவலைப்பட வேண்டாம். நானும் இது ஸ்பெஷல் கேட்டகரி ஃபில் ஆகும்னு பார்க்குறேன், இன்னும் ஃபில் ஆகலை. அண்ட் வேறு என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 19வது நாள் கவுன்சிலிங் முடிவில் 60 வேகன்சிஸ் வந்து மொத்தமாக ஃபில் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ கம்மியாக வந்துகிட்டு இருக்குது. இப்போ ஏன் இந்த 60 அப்படின்னா ஆல்ரெடி பழைய கதை தான். ரிமைனிங் இருக்கிற எல்லாமே பிசி கேண்டிடேட், ரிமைனிங் இருக்கிற எல்லாமே எம்பிசி கேண்டிடேட். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஓவராலாக டோட்டல் வேகன்சி 7081. இன்றைக்கி மட்டும் 60 ஃபில் ஆகிருக்கு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 1657 இருக்குது. இன்னும் நாளாக என்றைக்கு பிசி இதெல்லாம் முடிஞ்சிருச்சோ நாளாக கவுண்டே கம்மியாகிடும். ஓகேங்களா? ரிமைனிங் 1657 இருக்குது. இனிமேட்டு வரக்கூடிய நாட்களில் கூட இதே மாதிரி தாங்க ஃபில் ஆகும். காரணம் என்னென்னா பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஜாப் வேகன்சி இல்லை. அந்த ஒரு காரணத்தினால இனிமேட்டு வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி 60, 40, 30, 56, 70 இந்த மாதிரி தான் ஃபில் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச்.